வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதில் கொள்கை அடிப்படையில் திமுகவுக்கும் உடன்பாடு. நடைமுறை சிக்கல் காரணமாகவே உடனே அதை செய்ய முடியவில்லை என திருமாவளவன் பேச்சு. மதுவை ஒழிக்க வேண்டும், அதிலே உடன்பாடு இருக்கிறது. இது இன் பிரின்சிபல், கொள்கை அடிப்படையிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது. நடைமுறை சிக்கலில் அதை உடனே மூட முடியவில்லை. மதுக்கடைகளை மூடக்கூடாது என்று நான் நினைக்கிறேனா என முதலமைச்சர் பதறி போய் கேட்டார். மு.க. ஸ்டாலின் உடனான சந்திப்பில் பேசியதை விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் உடைத்து கூறினார் திருமாவளவன். மூடணும் தான் நானும் நினைக்கிறேன், பதறி போய் சொன்னார். இப்படி எல்லாம் ஊடகங்களில் பேசுகிறார்களே, உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பேசுகிறார்களே, மூட வேண்டும் என்றுதான் எனக்கும் பதைப்பு இருக்கிறது. ஆனால் நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன, பார்ப்போம். நான் அதை மனதிலே வைத்துக் கொள்கிறேன். தேசிய மதுவிலக்கு கொள்கையை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும். மது ஒழிப்பு மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மதுவிலக்கு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களை வாசித்தார் திருமாவளவன். இந்த 12 தீர்மானங்களையும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே கைகளை தட்டி ஆரவாரம் செய்து நிறைவேற்றி தருமாறு உங்களை மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். விசிக மாநாட்டை அறிவித்தவுடன் திருமாவளவன் கூட்டணியில் இருந்து கிளம்பிவிட்டார் என அரசியலில் எதிரிகள் வயிற்றெரிச்சலில் வதந்தி பரப்பியதாக RS பாரதி சாடல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் திருமாவளவனுக்கும் உள்ள நெருக்கத்தை யாராலும் உடைக்க முடியாது எனவும் பேச்சு. வயிற்றெரிச்சலோடு இருக்கிறார்கள். அவர்கள் வயிற்றெரிச்சல் படபட இந்த கூட்டணி ஒற்றுமையாகவும் நிலையாகவும் இருக்கும் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரு மகத்தான நோக்கத்துக்காக இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார். தளபதிக்கும் திருமாவளவனுக்கும் இருக்கின்ற அந்த நெருக்கத்தையும் அந்த தொடர்பையும் எந்த சக்தியாலும் முறியடித்துவிட முடியாது. டெல்லியில் 5600 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல். போதைப்பொருளை வைத்திருந்த 4 பேரை கைது செய்து டெல்லி போலீசார் தீவிர விசாரணை. ஆளுநர் RN ரவி அரசியல்வாதி போல் பேசுகிறார் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. கிண்டி ராஜ்பவனை அரசியல் பவனாக மாற்றிவிட்டதாகவும் சாடல். ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் கமலாலயத்துக்கு போட்டியாக கடைசியாக ஒன்று இருக்குன்னா அது ராஜ்பவனும் கமலாலயம் தான் டெல்லிக்கு இருக்குது. வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள பொறுப்பு அலுவலர்கள் நியமனம். மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து பேரிடர் காலத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவு. வடக்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 3 நாள்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சமூக நீதி என பேசும் திமுக ஆட்சியில் சமூக அநீதி நாள்தோறும் தொடர்கதையாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பட்டியலின மக்களை கிள்ளுக்கீரையாக நடத்தும் அவலம் அரங்கேறி வருவதற்கு கண்டனம். விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழக மாநாட்டு பணி நாளை தொடக்கம். அதிகாலை 4:30 முதல் 6 மணிக்குள் புசி ஆனந்த் தலைமையில் பூமி பூஜை என தகவல். தாம்பரத்தில் அரசு விழாவினில் தோழமையுடன் தோள் மீது கை வைத்த நபரை தீண்டத்தகாதவர் போல் முறைத்து விலக்கி சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன். நிகழ்ச்சி முழுவதும் இறுக்கமாகவே இருந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி. கட்சி கூட்டம் என்றால் 1000 பேரையாவது திரட்ட வேண்டுமென நிர்வாகியிடம் கடிந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. ஆடு மாடுகள் கூட முறையாக அணிவகுப்பு நடத்துவதாக காட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காங்கிரஸ் பாத யாத்திரையில் இருளில் தடுமாறிய பெண் தொண்டர்கள். முறையான திட்டமிடுதல் இன்றி நடத்தப்பட்ட நிகழ்ச்சியால் அதிருப்திக்குள்ளான கட்சி நிர்வாகிகள். கோவை ஈஷா யோகா மையத்தில் தங்கியுள்ளவர்கள் குறித்த விசாரணை நிறைவு. நாளை உயர்நீதிமன்றத்தில் விவரங்கள் சமர்ப்பிக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் பேட்டி. Matter sub judice, we will give a detailed report to the Honorable High Court. Submit a detailed report. எடுத்துருக்கோம். இது வரைக்கும் இங்கே மேலே உள்ள கிரிமினல் கேசஸ் எல்லாமே எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த கேசஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். அதில் 2-3 கேஸ் ஸ்பெசிஃபிக்கான கேசஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டு ரிப்போர்ட்டும் நான் சப்மிட் பண்ணுவோம். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஒரே ஊசியை பலருக்கு பயன்படுத்தியதாக வீடியோ வெளியான விவகாரம். செவிலியரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவு. கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாம் மூலம் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மேலும் ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது. இதுவரை 20 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் மேல் நல்லாத்தூரில் கோவிலுக்கு சுற்றுச்சுவர் அமைப்பதை எதிர்க்கும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். வாகனங்களில் செல்வோரை மறித்து இளைஞர்கள் சிலர் தாக்கியதால் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் அடகு கடையின் சுவற்றில் துளையிட்டு 300 சவரன் கொள்ளையடித்த விவகாரம். 3 மாதங்களுக்கு பிறகு 3 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. வேலூர் குடியாத்தம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதி.
தாம்பரம் அருகே செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை 2000 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பிடித்த சிட்லப்பாக்கம் தனிப்படை போலீசார். காவலர்களின் திறமையான செயல்பாட்டுக்கு தாம்பரம் காவல் ஆணையர் பாராட்டு. இரண்டு IPS உட்பட 4 காவல் அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருவண்ணாமலை SP பிரபாகர் தாம்பரம் காவல் ஆணையரக மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையராக இடமாற்றம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொள்ளாச்சி ஆழியார் கபி அருவி மூடல். அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கிராம சபை கூட்டத்தில் இனிப்பு மற்றும் குளிர்பானங்களுக்கு போட்டி போட்ட மக்கள். பெண்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு முண்டியடித்ததால் சலசலப்பு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடக்கம். சிகர நிகழ்ச்சியான மகிஷா சூரசம்ஹாரம் வரும் 12ஆம் தேதி நள்ளிரவு நடைபெறும் என அறிவிப்பு. நவராத்திரி விழாவின் முதல் நாளான இன்று ஜம்மு காஷ்மீர் மாதா வைஷ்ணவ் தேவி கோவிலில் குவிந்த மக்கள். அதிகாலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். எங்களது விவாகரத்து பரஸ்பர சம்மதத்துடன் எடுத்த முடிவு, அதில் எந்த அரசியல் சதியும் இல்லை. தெலுங்கானா காங்கிரஸ் அமைச்சர் சுரேகா சர்ச்சை கருத்துக்கு சமந்தா விளக்கம். நடிகை சமந்தா விவகாரம் தொடர்பாக தெலுங்கானா காங்கிரஸ் அமைச்சர் சுரேகாவுக்கு KT ராமராவ் அவதூறு நோட்டீஸ். தன் மீதான அவதூறு கருத்துக்களை சுரேகா உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என நிபந்தனை. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பகுதியில் சாலையில் சாதாரணமாக நடைபெறுகின்ற சிங்கம். மாட்டை வேட்டையாடும் போது வாகனங்கள் குறுக்கிட்டதால் சீற்றமடைந்த சிங்கங்களால் பரபரப்பு. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரேட்ஸில் இன்று தொடங்குகிறது. இந்திய ஆண்கள் அணியைப் போல் மகளிர் படையும் வரலாற்று சாதனை படைக்குமா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. மகளிர் T20 உலகக்கோப்பை முதல் போட்டியில் வங்கதேசம் ஸ்காட்லாந்து அணிகள் இன்று மோதல். மற்றொரு போட்டியில் இலங்கை எதிர்கொள்கிறது பாகிஸ்தான் மகளிர் அணி. ICC ஆண்கள் டெஸ்ட் பந்து வீச்சாளர் தரவரிசை பட்டியல் வெளியீடு. இந்திய வீரர் பும்ரா மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேற்றம். சூர்யா ஜோதிகா தம்பதியின் மகளான தியா இயக்கிய லீடிங் லைட் ஆவணப்படத்திற்கு விருது. வாழ்த்து தெரிவித்து ஜோதிகா இன்ஸ்டாவில் நெகிழ்ச்சி பதிவு.